சீதாராம் பன்னாட்டு பள்ளி. ஹாய் செல்லங்களா, தங்கங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், எல்லாரும் ரொம்ப சேஃபாக வீட்டில் இருக்கீங்க, பத்திரமா இருக்கணும். ஓகேவா? ஸ்கூல்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேவா டியர்ஸ்? ஓகேவா? நம்ம சீக்கிரம் வெளியில் ஃப்ரீயாக நம்ம வெளியில் வரலாம். ஓகேவா? ஆனால் இப்போ ரொம்ப சேஃபாக வீட்டில் இருக்கணும். ஓகேவா டியர்ஸ்? சரியா? எஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? SA1 எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ் எக்ஸாம் எல்லாமே எழுதியிருக்கீங்க. ரொம்ப அழகாக எக்ஸாம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஓகேவா டியர்ஸ்? இன்றைக்கி நம்ம அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா டியர்ஸ்? ரெடியாக இருக்கீங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் என்ன? சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் டேஷ். ஓகேவா? தகுதினா மரமா இல்லை கரமா? என்ன தகுதினா என்ன? எஸ், நம்மளோட தகுதி, நம்மளோட தரம். அதாவது ஆளை தரம் அப்படின்ட்டு இருக்கா? எஸ், தகுதி அப்படின்னா நம்ம நம்மளோட தரத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்போது அதோட பதில் தரம். அடுத்து உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். ஓகேவா? உரைத்தல்னா என்ன? பாடுதலா, வரைதலா, சொல்லுதலா? எஸ், உரைத்தல்னா என்ன? சொல்லுதல். ஒரு விஷயத்த நம்ம உரைக்கிறோம், நம்ம சொல்கிறோம். ஓகேவா? உரைத்தல் என்றால் சொல்லுதல். ஓகேவா டியர்ஸ்? இப்போது நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 வேர்டுக்கு நிறையா வார்த்தைகள் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் தமிழ்லையும். ஓகேவா? ஒரு தமிழில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா டியர்ஸ்? அப்போ உரைத்தல்னா என்ன? நம்ம உரைத்தல்னும் சொல்லலாம், சொல்லுதல் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா டியர்ஸ்? அடுத்து என்ன? அடுத்து சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். இணைதல், பிரிதல், தேடுதல். எஸ், அங்கே இப்போ நம்ம என்ன சேர்தல் அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தை வரும்? என்ன அந்த வார்த்தையோட சொல் என்ன? அந்த வார்த்தையோட பொருள் என்ன? எஸ், இணைதல். சேர்தல் என்றால் என்ன பொருள்? இணைதல். அதுக்கு அதான் பொருள். அடுத்து முயற்சி இச்சொல்லின் பொருள் என்ன? முயற்சி என்றால் என்ன? ஆக்கமா, ஊக்கமா, பக்கமா? முயற்சி என்றால் ஊக்கம். முயற்சி என்றால் என்ன? ஊக்கம். எஸ் எஸ் எஸ், வெரி குட். அடுத்து பணி இச்சொல் உணர்த்தும் பொருள். பணின்னா என்ன? வேலை, வாழை, வேலை. எஸ், இதில் எந்த வேலை கரெக்டானது? எஸ், ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான பதில். பணினா பணி அந்த சொல்லோட பொருள் என்னன்னா வேலை. ஆப்ஷன் ஆ. ஓகேவா டியர்ஸ்? வெரி குட். அடுத்து எதிர்ச்சொல். எதிர்ச்சொல். எஸ், எதிர்ச்சொல் என்றால் என்ன? ஒரு பொருளோட ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் நம்ம எதிர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா டியர்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? சிலர். அதோட எதிர்ச்சொல் என்ன? பலர். அடுத்து பொய். அதுக்கு என்ன எதிர்ச்சொல்? மெய். அடுத்து முடியாது. முடியாதுக்கு எதிர்ச்சொல் என்ன? முடியும். முடியாதுன்னா என்ன எதிர்ச்சொல்? முடியும். அடுத்து கடினமான. எஸ், கடினமானதுக்கு எதிர்ச்சொல் என்ன? எளிதான. எளிதாக. கடினமாக, எளிதாக. அடுத்து பெரிய, சிறிய. பெரியக்கு என்ன எதிர்ச்சொல்? பெரிய, சிறிய. எஸ் டியர்ஸ், வெரி குட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக. ஓகேவா? மேரி டேஷ் குதித்து ஓடி வந்தாள். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் மகிழ்வோடு வருமா இல்லை செகண்ட் ஒன் மகிழ்வோடு வருமா? எஸ், அந்த இழ் தான் வரும். ஓகேவா? அந்த செகண்ட் ஒன் மகிழ்வோடு தான் வரும். ஓகேவா? மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தாள். துணிப்பை என்பது டேஷ். துணிப்பை என்பது டேஷ். ஃபஸ்ட் உள்ள எளிதானது வருமா இல்லை செகண்ட் உள்ளது எளிதானது வருமா?
எஸ், ஃபஸ்ட்டு உள்ள எளிதானது தான் வரும். ஓகேவா? அடுத்து பஸ் பசுங்கன்றுக்கு டே பசு கன்றுக்கு டேஷ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு உள்ள பால் வருமா இல்லை செகண்ட் உள்ள பால் வருமா? எஸ், ஃபஸ்ட்டு உள்ள அந்த இல் தான் வரும், பால். ஃபஸ்ட்டு உள்ள பால் அதான் வரும். ஓகேவா? இந்த பூ மிகவும் டேஷ் உள்ளது, அழகாக உள்ளது. ஓகே, அதில் எந்த அழகாக வரணும்? ஃபஸ்ட்டு ஒன்றா செகண்ட் ஒன்றா? ஃபஸ்ட்டு உள்ள அழகாக. இந்த பூ மிகவும் அழகாக உள்ளது, அந்த அழகாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து முயற்சியுடையார் டேஷ் அடையார். இது என்ன வரும்? எஸ் டிஎஸ், எஸ், வெரி குட். என்ன வரும்? இரண்டாவது இகழ்ச்சி தான் வரும். ஓகேவா? அப்போது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். வெரி குட், எஸ், வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன? முறை மாறிய எழுத்துக்களை முறைப்படுத்துக. எஸ், ஃபஸ்ட்டு என்ன? எழுத்துக்கள் எல்லாமே முறை மாறி இருக்குது, அதை நம்ம இப்போ முறைப்படுத்த போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன? சே, இன், த, மீ, இழ். செந்தமிழ். ஃபஸ்ட்டு என்ன? செந்தமிழ். அடுத்து உ, ல, கி, இல், உலகில். அடுத்து என்ன? உலகில். எஸ். அடுத்து போ, இட்ரி, போற்றி. அடுத்து கா, இட்டி, இல், காட்டில். எஸ், வெரி குட். எஸ். அடுத்து வ, ந, இக், க, இம், வணக்கம். அடுத்து என்ன? வணக்கம். எஸ் டிஎஸ், வெரி குட், வெரி குட். அடுத்து என்ன கொடுத்துருந்தோம்? பொறுத்துக. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன? குறில் எழுத்து, வல்லினம் எழுத்து, நெடில் எழுத்து, மெல்லினம் எழுத்து, இடையினம் எழுத்து. ஓகேவா டிஎஸ்? ஓகே, குறில் எழுத்துக்கள்லாம் என்னென்ன எழுத்துக்கள்லாம் நம்ம குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம்? ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த எழுத்துக்கள் எல்லாமே குறில் எழுத்துக்கள். அடுத்து வல்லினம் எழுத்துக்கள். க, ச, ட, த, ப, ர. கசட, தபர. அந்த எழுத்துக்கள் எல்லாமே வல்லின எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் என்றால் என்ன? நெடில் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஆவ். இந்த எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள்ல என்னென்ன எழுத்துக்கள்? மெல்லின எழுத்துக்கள் ஞா, ஞா, நா, நா, மா, நா. இந்த எழுத்துக்கள் எல்லாமே மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்றால் என்ன? ய, ர, ழ, வ, ழ, ல. இந்த எழுத்துக்கள் எல்லாமே இடையின எழுத்துக்கள். எஸ்டிஎஸ், வெரி குட். அடுத்து வார்த்தைகளை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. ஓகேவா? என்ன? காட்டில் விலங்குகளின் நடந்தது கூட்டம். அடுத்து முயல் ஓடும் வேகமாக அதி. பள்ளியில் அகில் சிறுவன் படிக்கும். அடுத்து மேரி மகிழ்வோடு துள்ளி சிறுமி ஓடி வந்தாள். கல்லும் எறும்பும் தேயும் ஊர. வார்த்தைகள் எல்லாமே முறை மாறி இருக்கு. ஓகேவா? இதோட ஆன்சர் என்ன? பதில் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன? காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடந்தது. எஸ். செகண்ட் ஒன், முயல் அதிவேகமாக ஓடும். அடுத்து சிறுவன் அகில் படிக்கும் பள்ளியில். சிறுவன் அகில் படிக்கும் பள்ளியில். அடுத்து சிறுமி மேரி ஓடி வந்தாள். சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி ஓடி வந்தாள். அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும். அடுத்து பெயர் எது, செயல் எது? ஓகேவா டியர்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்?
பிரியா பாடம் படித்தாள். ஓகேவா? அங்க பிரியாங்கிறதும் பேரு, பாடம்ங்கிறதும் பேரு. ஓகேவா? அவங்களோட செயல் என்ன நம்ம சொல்லுவோம்? படித்தாள். அவங்களோட செயல் என்ன? படித்தாள். 2வது அமுதன் மிட்டாய் சாப்பிட்டான். ஓகேவா? அங்க அமுதன்கிறதும் ஒரு பேரு, மிட்டாய்ங்கிறதும் ஒரு பேரு. ஓகேவா? அது என்ன செயல் அப்படிங்கிறதும் போது அமுதன் மிட்டாய் சாப்பிட்டான் அப்படிங்கிறது அங்கே செயல். ஓகேவா டியர்ஸ்? இங்கே அடுத்து தேர்ட் ஒன்று என்ன? மரம் செழித்து வளர்ந்தது. ஓகேவா? அங்கே மரம்ங்கிறது பேரு, செழித்துங்கிறது பேரா? இல்லை டியர்ஸ், செழித்துங்கிறதும் செயல்தான், வளர்ந்தது அப்படிங்கிறதும் செயல்தான். அடுத்து சிறுமி படம் வரைந்தாள். அங்கே சிறுமிங்கிறது பெயர், படம்ங்கிறதும் பெயர். அப்போ அவங்க என்ன செயல் செஞ்சிருக்காங்க? வரைந்தாள். அதைத்தான் நம்ம செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அழகி அப்படிங்கிறது பெயர், அடுத்து வீடு அப்படிங்கிறதும் பெயர். ஓகேவா டியர்ஸ்? அவங்க என்ன செயல் செஞ்சிருக்காங்க? கட்டினாள். என்ன செஞ்சிருக்காங்க? கட்டினாள்ங்கிறது தான் செயல். ஓகேவா டியர்ஸ்? அடுத்து பொருள்பட படித்து எழுதுக. ஓகேவா? அங்கே உள்ள வார்த்தைகள் எல்லாமே முறை மாறி எல்லாமே இருக்குது. ஓகேவா டியர்ஸ்? நம்ம இப்போ அதை முறையாக நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன? சுத்தம் சுகம் தரும். அடுத்து உழைப்பு உயர்வு தரும். அடுத்து என்ன? எனக்கு இனிப்பு பிடிக்கும். எனக்கு இனிப்பு பிடிக்கும். அடுத்து இனிய தமிழில் பேசுங்கள். இனிய தமிழில் பேசுங்கள். ஃபிஃப்த் ஒன்று என்ன? கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருக்கும். கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருக்கும். அடுத்து உறுப்புகளின் பெயரை எழுதுக. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? தலை. அடுத்து கண். அடுத்து வாய். அடுத்து என்ன இருக்கு? கை. அப்புறம் கால். ஓகேவா? நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா டியர்ஸ்? நம்ம தலை, கண் எங்க இருக்கு, வாய், இது நம்ம கை, இது நம்ம கால். ஓகேவா டியர்ஸ்? அடுத்து என்ன? ஒருமை சொல்லுக்குரிய பன்மை சொல்லை எழுதுக. ஓகேவா டியர்ஸ்? படம். அது ஒருமை சொல்லு. ஓகேவா? அப்போ பன்மை சொல் என்னன்னு சொல்லுவோம்? எஸ், ஒரு சொல் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒருமை. ஓகேவா டியர்ஸ்? நிறைய பொருள் இருந்துச்சுன்னா அதை நம்ம பன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? படம். அப்போது பன்மையில் என்னன்னு சொல்லுவோம்? படங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா டியர்ஸ்? அடுத்து முயல். அப்போ அதோட பன்மை சொல் என்ன? முயல்கள். எஸ். அடுத்து காகம். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம்? காகங்கள். அடுத்து வினா. அப்போ அதோட பன்மை சொல் என்ன? வினாக்கள். அப்புறம் சொல். அதோட பன்மை சொல் என்ன? சொற்கள். எஸ் டியர்ஸ், வெரி குட். அடுத்து என்ன? உன்னை பற்றி எழுதுக. ஓகேவா? இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம பேர் என்ன, நம்ம அப்பா அம்மா பேர் என்ன, நம்ம ஊர் பேர் என்ன. ஓகேவா? அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா டியர்ஸ்? அப்போ அங்கே எனது நாடு இந்தியா, எனது மாநிலம் தமிழ்நாடு, எனது மாவட்டம் தஞ்சாவூர், எனது ஊர் பாலாம்புத்தூர், எனது மொழி தமிழ், எனது பள்ளி சீதாராம் பன்னாட்டு பள்ளி, எனது வகுப்பு 3ஆம் வகுப்பு, எனது ஆசிரியர் ஆண்டோ ரோசிட்டா, என்னோட பெற்றோர் பெயர், அவங்களோட பெற்றோர் பெயர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பெற்றோரின் அலைபேசி எண். ஓகேவா? அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா டியர்ஸ்? இதெல்லாம் நம்மளை பற்றின செய்திகள். அடுத்து வினாக்களுக்கு விடையளி. கண்ணன் எங்கு புறப்பட்டான்?
கண்ணன் எங்கு புறப்பட்டான்? எஸ், கண்ணன் பள்ளிக்கு சென்றான், பள்ளிக்கு புறப்பட்டான். அடுத்து, காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? காட்டில் விலங்குகளோட கூட்டம் வந்து யார் தலைமையில் நடைபெற்றது? புலி தலைமையில் தான் காட்டில் கூட்டம் நடைபெற்றது. அடுத்து, பசு எதனால் இறந்தது? நெகிழி குப்பைகளை தின்றதால் இறந்தது. நெகிழி குப்பைகள்லாம் என்ன? பிளாஸ்டிக் குப்பைகளை தான் நம்ம நெகிழி குப்பைகள், தமிழில் நெகிழின்னு சொல்லுவாங்க. ஓகேவா டியர்ஸ்? இப்போ நெகிழி குப்பைகளை தின்றது, அதனால் இந்த பசு இறந்துடுச்சு. ஓகேவா? நம்மளுமே பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா டியர்ஸ்? அடுத்து ஃபோர்த்து கேள்வி என்ன? கவியரசி வெற்றிக்கு காரணம் என்ன? எஸ், அவன் துணிச்சலாக செயல்பட்டாள். ஓகேவா? துணிச்சலாக செயல்பட்டதால். ஓகேவா டியர்ஸ்? கவியரசியோட வெற்றி காரணம் என்ன? துணிச்சலாக செயல்பட்டதால அவங்களோட வெற்றிக்கு காரணம். அடுத்து, கற்ற கல்வியை யாரிடம் கூற வேண்டும்? எஸ், நம்ம கற்ற கல்வியை படிக்காதவங்கள்ட்ட சொல்லணுமா? இல்லை டியர்ஸ், கற்றவர்களின் முன் கூற வேண்டும். நம்ம கற்ற கல்வியை கற்றவர்கள் முன் நம்ம கூற வேண்டும். அப்போ தான் நம்மளோட அறிவும் நமக்கு வளரும். ஓகேவா டியர்ஸ்? அடுத்து, மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? ஆசிரியர் என்ன போட்டி மாணவர்களுக்கு இது பண்ணாங்க? என்ன போட்டி அறிவிச்சாங்க? எஸ், பெட்டியை தூக்குற போட்டி தான் அறிவிச்சாங்க. ஓகேவா டியர்ஸ்? வெரி குட். அடுத்து, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளி. பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தாள் பூமலர். விளையாடுவதற்காக தன் தோழி மாலதி வீட்டுக்கு சென்றாள். வழியில் 2 சிறுவர்கள் வேலியில் உள்ள ஓணானை அடிப்பதற்கு கையில் கல்லோடு குறிபார்த்து கொண்டிருந்தனர். பூமலர் அவர்களிடம், ஓணானை அடிக்காதீங்க, உங்களை அடித்தால் உங்களுக்கு வலிக்கும் அல்லவா? அதுபோல அதற்கும் வலிக்கும், எனவே உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்றாள். சிறிது யோசித்த அச்சிறுவர்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர். ஓகேவா? இப்போ இதில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் நம்ம என்ன பதில்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா டியர்? விளையாடச் சென்றாள். பூமலர் விளையாடுவதற்காக தன் தோழி மாலதி வீட்டிற்கு சென்றாள். அடுத்து, சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? பதில் என்ன? 2 சிறுவர்கள் வேலியில் உள்ள ஓணானை அடிப்பதற்கு கையில் கல்லோடு குறிபார்த்து கொண்டிருந்தனர். அடுத்து, உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்று கூறியவர் யார்? எஸ், பூமலர் தான் உயிர்களெல்லாம் துன்புறுத்தக்கூடாது என்று சொன்னாங்க. அடுத்து, இப்பத்தியிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்று அறிந்து கொண்டனர். என்ன அறிந்து கொண்டீங்க? உயிர்களை துன்புறுத்தக்கூடாது. அடுத்து, எதற்கு பிறகு தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர்? எஸ், உங்களை அடித்தால் உங்களுக்கு வலிக்கும் அல்லவா? அதுபோல அதற்கும் வலிக்கும். ஓகேவா? அதற்கு பிறகு தான் அவங்களோட செயலுக்கு அவங்க வருத்தம் தெரிவித்தனர். ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா எழுதியிருந்தீங்க. ஓகேவா? ஆன்சர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஓகேவா டியர்ஸ்? அவங்களோட தமிழ் நோட்டில் அசைன்மெண்ட் எழுதணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரொம்ப நீட்டாக உங்களோட அசைன்மெண்ட்டை நீங்கள் ஒர்க்கை நல்லா பண்ணணும். ஓகேவா டியர்ஸ்? தமிழ் நோட்டில் ப்ராப்பராக அழகாக எழுதணும். ஓகேவா? அனைவருக்கும் நன்றி.